எனக்கு இன்னும் ஒரு பெருமையை இந்த படத்தில் முருகானந்தம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த இந்திய பெருநாட்டினுடைய இந்திய சுதந்திர நாள் வரப்போகிறது ஆகஸ்ட் 15. இந்தியாவுடைய முதல் ஷேக்காக என்னை அறிவித்திருக்கிறார். நான் தான் இந்தியாவோட முதல் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இனிமேல் யார் வந்தாலும் எனக்கு பிறகுதான். என்ன நடிச்சாரே தெரியல, இப்படி ஒரு கெட்ட போட்டு என்கிட்ட கொடுத்தாரு. நான் சொன்னேன், என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், உங்ககிட்ட மக்கள் விளையாட நினைக்கிறாங்க, அதனால் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் வில்லனா பண்ண மாட்டேங்க? யாருப்பா பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நானாடா சொன்னேன் பண்ண மாட்டேன்னு. நல்ல வில்லன் வந்தால் இப்போ கதாநாயகர்களே எடுத்துக்கிறாங்க. இன்னும் நல்ல வில்லனாக இருந்தால் யாராவது ஹிந்தி கேரக்டர் கொடுத்துட்றாங்க. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சரி பரவாயில்ல, இருக்கிற வேலை இந்த வேலை தான், நல்ல வேலைன்னு சொல்லிட்டு பண்ணோம். ஷேக்காக நடிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஷேக் தானே என்னை ஷேக் பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் என்னை ஷேக் பண்ண பார்த்தாங்க, ஆனால் ஷேக் பண்ண முடியல. அதனால் நான் இன்னும் ஷேக் ஆகாமல் தான் இருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் ஷேக். தலையில் துணி கட்டினவங்க பூரா ஷேக் ஆகிட முடியாது. கதிராமங்கலத்தில் நிறைய பேர் தலையில் துணியை போட்டு உட்காந்துருக்காங்க, அவங்கெல்லாம் ஷேக் கிடையாது, பாவம். பருதாப்பட்டு தலையில் துணி போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் என்ன கிடைக்கிது? எம்ஜிஆர் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இப்போ அதிகமாகிடுச்சு. துபாயில் மழை பெஞ்சிட்டு இருக்குதா? தமிழ்நாட்டில் என்ன கிடைக்கிது? என்ன கிடைக்கிது? எண்ணெய் கிடைக்கிது. எண்ணெய் நிலத்தில் கிடைக்குதான்னு பார்த்தா கடல்லையும் கிடைக்குது. நம்மெல்லாம் முதல்ல மீனை வாங்கி எண்ணெய் ஊற்றி வறுப்போம். இப்போ மீனே எண்ணெயோடு தான் வருது. அதனால் ஒன்றும் கவலை இல்லை நமக்கு. மெரினால் ஆரம்பித்து காரைக்கால் வரைக்கும் கடலில் எண்ணெய் வருது. ஆனால் இருந்தாலும் அந்த பெருமை முருகானந்தத்துக்கு சேரும். நான் தான் முதல் ஷேக். இனி இங்கே யாரும் எனக்கு தெரியாமல் யாரும் எண்ணெய்லாம் எடுக்க முடியாது. அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என் மேலே கேஸு போட்டுற போகிறாங்க. நான் வாங்கி வச்சுருக்கேன் எண்ணெய் எடுக்கிறது கதிராமங்கலத்தை, நீ யார் எண்ணெய் எடுக்கிறதுன்னு கேட்டுற போகிறீங்க. என் அருமை தமிழக மக்கள், இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். ஒருவேளை தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கு கண்ணீராக மாறி இன்றைக்கு எண்ணெயாக மாறிவிட்டதோ என்ற எண்ணம் வந்திருக்கிறது கதிராமங்கலத்தில். இருந்தாலும் அது ஒரு புறம் இருக்க, இந்த ஷேக்கா நடிக்கிற விஷயத்தில் எண்ணெய் எடுக்கிற இங்கே தமிழகத்தில் எண்ணெய் எடுக்க ஒப்பந்தம் போட்டிருக்கிற கம்பெனியெல்லாம் எங்கிட்ட தான் கேட்கணுன்ற எண்ணம் கிடையாது. முருகானந்தத்தையும் ப்ரொடியூசரையும் கேட்டால் போதும். அவங்க தான் ஷேக் கெட்டை போட்டு விட்டாங்க எனக்கு. கதாநாயகன் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கு. கதாநாயகன் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகையாளருக்கு தெரியும். நாயகன் ஒரு படம் வந்து முக்தா சீனிவாசன் எடுத்தார். அந்த படத்தை கமல் அண்ணன் கதாநாயகனாக நடித்து மணி சார் டைரக்ட் பண்ண படம். அந்த படம் முடிகிற நேரத்தில் முக்தா ஃபிலிம்ஸ் அதை ஜிவி சார் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க தான் அந்த ப்ரொடக்ஷன் எடுத்தாங்க. அந்த படத்தோட பேர் நாயகன். உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய படம், மிகப்பெரிய வெற்றி படம். நடிப்புக்கு ஒரு உச்சத்திற்கு கமல் அண்ணனை கொண்டு போன ஒரு படம். அதற்கு பிறகு அந்த படம் ஓடின பிறகு முக்தா சீனிவாசன் சார் அந்த கதாநாயகன் ஒரு டைட்டில் வச்சு பாண்டியராஜனின் அருமை சகோதரர் பாண்டியராஜனும் அருமை சகோதரர் எஸ்வி சேகர் இணைந்து அந்த படமும் நகைச்சுவையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சது. அதற்கு நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு கதாநாயகன் இங்கே இணைந்திருக்கிறார். என் அருமை தம்பி விஷ்ணு விஷாலும் அவரோடு பரோட்டா சூரியம். சூரிக்காக ஒரு டயலாக் யோசிச்சு நானும் போராடிட்டு இருக்க டைரக்டர் இதை வைங்க 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 படத்துலன்னு எடுத்தாரான்னு தெரியல. அவருக்கிட்டேயும் உருவதுக்கு பதிலாக இவருக்கிட்டேயும் நான் உருவிட்டேன். அந்த அளவுக்கு நட்பு. இருந்தாலும் படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அப்போ நிறைவாக இருந்திருக்குது. நான் சொல்ல வேண்டியதை சரண்யா என் சகோதரி சொல்லிவிட்டார். மணிவண்ணனை பார்த்தது போல் நீங்கள் படம் பார்த்துருக்கலாம். அந்த மரகத நாணயத்தில் என் கூட தான் முருகானந்தம் இருப்பார். அவரோட நான் வாழ்ந்தேன். நாங்கள் 2 பேருமே பேசி இதே இடத்துல டைரக்டர் சரவணன் சொல்லும்போது 2 பேரும் பேசுவாங்க. இன்றைக்கு கூட நான் அவரை மிஸ் பண்ணேன். இன்றைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் பென்னி மில்லில் அருள்நிதி படத்தோட. இவர் தான் நடிக்கணும்னு நான் ஒத்த காலில் நின்னேன். 8 காலம்னாலும் பரவாயில்ல, அவர் இன்றைக்கி வரமாட்டாருன்னுட்டாங்க. ஸோ அதனால் வேற ஒருத்தரோடு நடிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அது அழகான சீன். அந்த சீன் இவர் நடித்தா நல்லா இருக்குன்னு என்னுடைய கணிப்பு. ஒளிப்பதிவாளர் அருமை தம்பி லக்ஷ்மன், த பியூட்டிஃபுல் கேமராமேன். சினிமாட்டோகிராஃபி தான் நான் படிக்க நினச்சது, ஆனால் நான் ஆக்டிங் படிச்சுட்டேன். என்னோட படித்த நிறைய பேர் இன்றைக்கி சினிமாவில் நிறைய பெரிய பெரிய சினிமாட்டோகிராஃபராக இருக்காங்க, இன்க்ளூடிங் ரவி யாதவ் உள்பட என்னோட படித்தவங்க. இருந்தாலும் இந்த அற்புதமான நேரத்தில் இந்த அரங்கத்தில் இன்றைக்கு நல்ல படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர் மட்டுமல்லாது கதாநாயகர்களே தயாரிப்புக்கு இறங்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல வளமான நிகழ்ச்சி. ஏனென்றால்
தயாரிப்பாளருடைய வலி உணர, எந்த வலி என்பதை கதாநாயகனும் உணர வேண்டிய நிலை இன்னைக்கு வந்திருக்கிற காரணத்தால் அந்த வழி அவங்களுக்கும் தெரிய வந்துடும். அதனால இந்த படத்திலே பணியாற்றிய அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கும் விஷாலுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு சின்ன பொருத்தம் இருக்கிறது. நானும் அவரும் முண்டாசுப்பட்டி இதே ஃபாக்ஸ் ஸ்டார் கம்பெனியில் தான் நாங்கள் அந்த படம் பணியாற்றினோம். மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த படமும் நாங்கள் விட பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட அது என்னது, அது சிலுக்குவார்பட்டி சிங்கம், அதுவும் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து திரையுலகம் வளமாக இருப்பதற்கு ஒரே காரணம், நான் என்னை திரையுலகத்தை சார்ந்தவன், நான் ஒரு திரைப்படத்திலே பணியாற்றுகிற கலைஞர், ஆனால் சினிமாக்காரன் அல்ல. சினிமாக்காரன் யார் என்று சொன்னால், வீதியிலே 300 ரூபா சம்பாதிச்சுட்டு 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வராரே, அந்த சகோதரர் தான் உண்மையான சினிமாக்காரர். அவர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை. 300 கோடிக்கு 400 கோடிக்கு நாங்கள் படம் எடுக்க முடியாது. அவங்க தான் உள்ளே வரணும். அவங்க தான் உண்மையான சினிமாக்காரங்க. படம் பார்க்கலன்னா தலை வெடிச்சிருன்னு சொல்கிற அந்த வாலிபன் இருக்கிறான் பாருங்க, அவர்கள் இருக்கிற வரை இந்த சினிமாவை அழிக்க முடியாது என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது விஷ்ணுவோட நான் பண்ணுற 2வது படம் இது. நீர்ப்பறவை நாங்கள் பண்ண முதல் படம் இதுக்கு முன்ன. ஸோ விஷ்ணு வந்து எனக்கு எப்போ எப்படி தோணும்னா, எந்த ஹீரோவாக இருந்தாலும் அந்த முகத்தில் வந்து ஒரு இன்னசென்ஸ், அதாவது ஒரு சின்ன குழந்தைத்தனம் இருந்தால் அந்த முகம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க செய்கிறது வந்து நல்லா ரீச் ஆகும். உணர்வை நல்லாவே அவங்களுக்கு எதிரில் பார்க்குறவங்களுக்கு இம்மீடியட்டாக உணர முடியும். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நல்லா கரெக்டாக ரீச் ஆகும்னு எனக்கு எப்பவும் தோணும். என்ன தான் சண்டை காட்சி பண்ணாலும் அந்த ஹீரோக்கு ஃபேஸில் கண்டிப்பாக அந்த குழந்தைத்தனம் இருக்கணும். அது விஷ்ணு கிட்ட இருக்குன்னு நான் நீர்ப்பறவை பண்ணும்போதே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் அது தட்ஸ் ஒன் கிரேட் ப்ளஸ் இன் ஹிம். அண்ட் நிறையா எஃபர்ட் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. அதெல்லாம் உண்மையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு சீனில் நடிக்கும் போதும் கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, உண்மையில் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த எஃபர்ட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஜாலியான ஒரு படம். என்னுடைய பாகங்கள் நான் நடித்தது வரைக்கும் சென்டிமெண்ட், சீரியஸ் இதெல்லாம் இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து பார்த்து நல்ல ஒரு ஃபீல், நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்ததுன்னு கண்டிப்பாக தோணும் இந்த படம். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பேர் சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். அதனால் அந்த பெரிய லிஸ்ட் வந்து எல்லார் பேரும் சொல்லாமல் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருத்தர் 2 பேர்னா அவங்க பேர் மட்டும் சொல்லலாம், பெரிய கும்பலே இருக்காங்க. அதனால் எல்லா நடிகர்களும் சேர்ந்து இந்த படத்தை கலக்க போகிறோம் அப்படிங்கிறதா உண்மை. லொக்கேஷன்லேயே நாங்கள் நடிக்கும்போது நிறைய காட்சிகள் வந்து சொல்லுவதையும் ரொம்ப நல்லா இருக்கணும் பேசியே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சீன் முடியும் போதே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றியை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் நடித்தவங்களுக்கும் இதில் வேலை செஞ்சவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். நான் நினைப்பேன், இந்த மாதிரி படங்கள் வந்து சைலண்ட்டாக ரிலீஸ் ஆகிற மாதிரி தோணும், ஆனால் இதுதான் பெரிய படமாக வந்து நிற்கும். அதான் உண்மை. ஸோ அது நடக்கணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படம் இப்போ முடிஞ்சிருச்சுன்னே என்னால் நம்ப முடியல. ஏன்னா முதல்ல விஷ்ணு சார் இப்போ தான் எப்போயோ ஒரு 4 மாதம் முன்னாடி வந்து பேசின மாதிரி தோணுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கு டைம். அண்டு முதல்ல ஐ தேங்க் விஷ்ணு சார் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். ஏன்னா நடிக்கிறதே ஒரு பெரிய, நான் நிறைய ஆக்டர்ஸோட மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அது எவ்வளோ கஷ்டம்னு நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. பட் நடிச்சுட்டே ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ ஐ ரியலி திங்க் இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். அந்த ரொம்ப போல்ட் ஸ்டெப் அவர் எடுத்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். விஷ்ணு சார் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோ அவர். ஸோ கதாநாயகன்கிற இந்த டைட்டிலுக்கு நான் மியூசிக் பண்ணுறது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். சென்டிமெண்டலாக இட் ஹாஸ் அ கிரேட் வேல்யூ டு மீ. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, முருகானந்தம் வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு. சார் எந்த மாதிரி படம் சார்? இல்லை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாரு. காமெடி படம் அப்படின்னு சொன்னார். காமெடியா, ஓகே. இல்லை நீங்கள் இதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியல அப்படின்னாரு. ஸோ நான் ஆஃபீஸ் போனேன். போயிட்டு கதையே சொல்ல அவர் ஒரு 3 hours ஜாலியாக அப்படியே பேசிட்டு சொல்லுங்கள் பாஸ், அது பாஸ் இது பாஸ்ன்னு போயிட்டுருக்கு. இவர் வந்து என்ன கதை சொல்லிட்டீங்களா? இல்லை இன்னும் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க.
கடைசி வரைக்கும் கதையை சொல்ல. அப்புறம் அவரை ஜி நீங்கள் கதை கேட்க தானே வந்தீங்க, அப்படியே ஒரு 20 மினிட்ஸில் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஜாலியான ஒரு எதை பற்றியுமே கவலைப்படாத உண்மையிலே ஜெனுவினாகவே அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் ஒன்று இருக்குது. அது வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும் மற்றவங்களுக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு படத்தோட சென்டர் வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குற தொழிலில் இருக்கும்போது அதை சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் பண்ணணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். ரொம்ப கடுப்பாக உட்காந்துட்டு என்னையா காமெடியே வரல அந்த மாதிரி பண்ண முடியாது காமெடி. ஸோ அவரே ஒரு பயங்கரமான காமெடியன், வெரி அக்ளைம்டு ஆல்சோ. இதெல்லாம் தாண்டி அவருக்குள்ள சீரியஸான ஒரு சைடு இருக்குது. ஃபிலாசபிக்கலாக நிறையா பேசுவார். பயங்கரமாக நாங்கள் மற்றவங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் போர் அடிக்கும், பட் நாங்கள் நிறைய கனெக்ட் ஆகிருக்கோம் அந்த இதில். அண்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் பயங்கரமான ஃபேன். ஆக்சுவலாக நான் குறிப்பாக சொல்லணும்னா சூரி சார் பயங்கர ஃபேன் தான். ஏன்னா அவர் யாரோ சொன்னாங்க இங்கே படம் மியூசிக்கே இல்லாமல் தான் முதல்ல வரும் படம். பார்க்கும்போது பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரித்தோம் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா ஒரு அன்ஃபினிஷ்ட் படம், டப்பிங் கூட ஆக்சுவலாக அப்போ முடிஞ்சிருக்கல. ஐ திங்க் சூரி சார் வந்து நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம், பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு தனியாக ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் வந்து ஆனந்த்ராஜ் சாருக்கு பயங்கரமான ஃபேன். நாங்கள் எப்போவுமே நாங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது கூட பேசிகிட்டே இருப்போம். அதாவது ஒரு சாதாரணமான விஷயத்தை கூட ஒரு வாய்ஸ் மாடுலேஷனால் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருந்தார் நிறைய விஷயங்கள் படத்தில். அது சிம்பிள் விஷயமாக தான் இருக்கும், பட் அந்த மாடுலேஷன் சொல்கிற அந்த விதத்தினால ரொம்ப அது ஃபன்னியாக இருந்தது. அண்ட் சரண்யா மேம் இஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ ஃபார் 2 reasons. 11th VIP 2 ரிலீஸ் ஆகுது, அதுலேயும் அவங்க நடிச்சிருக்காங்க, இந்த படத்துலேயும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ ஷீஸ் பயங்கர பாசிட்டிவான ஒரு வைப் அவங்க கொண்டு வருவாங்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே. ஸோ